பீகார் மாநிலத்தில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு குறித்து பீகாரில் இருந்து எமது செய்தியாளர் பிரபஞ்ச் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். பிரபஞ்ச், வணக்கம். பீகார் மாநிலத்தில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவின் போது தற்போதைய நிலவரம் எப்படி இருக்குங்க? தற்போதைய நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 53% வாக்குப்பதிவு இப்போதைய நிலவரம் படி பதிவாயிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 57 சட்டமன்ற தொகுதிகளில் சுமூகமாக இதுவரைக்கும் காலைல 7 மணி பதிவாக ஆரம்பிச்சது. காலைல 7 மணி முதல் இப்போ மணி 4 ஆகிறது. சுமூகமாக எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாமல் வாக்குப்பதிவு எல்லா வாக்குச்சாவடிகளிலும் நடைபெற்று வருகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா 2 பகுதிகள் நக்சல் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய பகுதிகளில் அறிவிக்கப்பட்டு 2 சட்டமன்ற தொகுதி மட்டும் 7லேருந்து காலையில் மாலை 3 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடந்து முடிந்து விட்டது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மணி நேரத்தில், அதாவது சரியாக சொன்னா ஒரு 45 நிமிடங்களில் மொத்தமாக 243 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு முழுமையாக நடைபெற்று முடிஞ்சுவிடும். இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ் படி 53% வாக்குகள் பதிவாகி இருக்குன்னு சொல்றீங்க. மொத்த வாக்கு எண்ணிக்கை எப்பொழுது நடைபெறுகிறது? அதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்னென்ன? வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வர நவம்பர் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்காக அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்குது. கவுண்டிங் சென்டர்ஸ் அங்கங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தேர்தல் ஆணையம் ஆன்லைன்லேயும் பப்ளிஷ் பண்ணுறதுக்காக பல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஸோ அங்கங்கே அவங்களுடைய சென்டர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு, கவுண்டிங் சென்டர்ஸ் அங்கங்கே அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ காலை முதலே வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கிவிடும். ஒரு 6 மணி போல் நம்மளுக்கு ஒரு யார் ஜெயிச்சங்க, அடுத்து பீகாரோட முதலமைச்சர் யார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு 6 மணி வரைக்கும் நம்மளுக்கு தெரிந்துவிடும். பீகாரில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் பிரபஞ்ச் வழங்கிய தகவல்களை பார்த்து